இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. தெரியுதா? கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு, யார் தெரியுதா அது? இந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்திருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு. ஒரு கையங்கால அமுக்கி விட்டு பழக்கம். எந்த கையை கால்னு எனக்கு கேட்க கூடாது. ஏன்னா அவர் சினிமா துறையில இருந்தவர். யார் கையை அமுக்குனாரோ யார கால அமுக்குனாரோ அதே நினைவா இருக்கிறாரு. அகத்தில் இருக்கிறதா வெளியே வரும். வேற என்ன செய்ய? மக்கள் அதான விரும்புறாங்க. விளையாட்டு பிள்ளைய தான் விரும்புறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பைக் வேகமா போகும், பெரிய சத்தம்லாம் போட்டுட்டு பயங்கரமா போகும்போது பாத்தீங்கன்னா இப்படி சரிவான், இப்படி குதிப்பான், அப்படி கட் பண்ணுவான், அந்த காருக்குள்ள போவான், இந்த காருக்குள்ள போவான். அதை தான் மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்க கூட. அந்த மாதிரி இந்த விளையாட்டு பிள்ளை இருக்கிறாருல்ல, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அப்புறம் துணை முதலமைச்சராக ஆனார். அவர் முதலமைச்சராக வந்தாதான் நல்லது போல இவங்க நினைக்கிறாங்க மக்கள். அதனால தான் அந்த மைண்ட் செட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, உங்களுடைய அகத்தில் இருக்கிறதா வெளியே வரும். அதனால் அவர் மனதுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னென்னா, காலை பிடிச்சாதான் வாழ்க்கை, கையை பிடிச்சாதான் வாழ்க்கை. ஏன்னா அந்த விளையாட்டு துறை, அந்த விளையாட்டு துறையில் கையை காலை பிடிச்சி தானே வரணும், வேறு வழி இல்லையே. ஏன்னா அவர் கையங்காலை அமுக்கி விட்டு பழக்கம். எந்த கையை கால்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சினிமா துறையில் இருந்தவர். யார் கையை அமுக்குனாரோ யாரை காலை அமுக்குனாரோ அதே நினைவாக இருக்கிறார் அவர். அந்த நினைவாக அவர் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி அதுதான் சொல்லி அவர் பேசுகிறாரு. அந்த விளையாட்டு பிள்ளை ஏதோ பேசுது, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்து பேசாதீங்க. ஏங்க அவர் விளையாடிட்டே இருப்பாருங்க. முந்தி சினிமா துறையில் விளையாடினாரு, இப்போ தமிழ்நாடு முழுக்க விளையாட போகிறார் அரசியலில். இதான் நடக்க போகுது. அப்போ நாமெல்லாம் என்ன ஆகும், பந்து மாதிரி இருப்போம். இங்கேருந்து எட்டி ஓதிப்பார் அவர், நம்ம அங்கே போய் விழுந்துருந்தோம். திருப்பி அங்கேருந்து எட்டி ஓதி திருப்பி இங்கேருந்து விழு. இதான் நடக்க போகுது தமிழ்நாட்டில். ஏற்கனவே அந்த 5 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, தொடர்ந்து அதுதான் நடக்க போகுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம தான் ஜாக்கிரதையா. அதாங்க மக்களை பிச்சைக்காரனா நடத்துறாங்க. இந்த மக்களுக்கு அறிவு இல்லை. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இந்து மக்களா நீங்க, உங்க இந்துக்களுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணுங்களேன், வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்களே. விளங்குதா? அப்போ உங்க என்ன சொல்றாங்க, இது மத சார்பு உள்ள கட்சின்னு சொல்றாங்களே பிஜேபியை. எந்த மத சார்பு? இந்து அப்படின்னு சொல்ல. இந்துக்கா நீ இந்துவா இருந்தா இந்துக்கா போட, தவறு இல்லையே. உன் இந்து கட்சிக்கே நீ போடு, உன் வாக்குல அங்கே போடு. கிறிஸ்தவன் எங்கேயாவது போட்டு போகிறான், இல்லை இஸ்லாமியர் எங்கேயாவது போட்டு போகிறான், அவன் தான் சிறுபான்மையாச்சே. நீ பெரும்பான்மையாக இருக்க, நீ இந்துக்கள் நீ போடு. சரியா? பிச்சைக்காரனை நீ மாறாத. உன்னை பிச்சைக்காரனா அவன் நினைக்கிறான். 8000 தரேன்றான், மிக்சி தரேன்றான், உரிமை தொகையை 1000 2000 தரேன்றான். அப்போ உன்னை எப்படி நினைக்கிறான் அவன்? இன்னொன்னு பிச்சைக்காரனா உன்னை நினைக்கிறான். ஆமாங்க, இவன் சொல்றதுதான் அவன் சொல்றாங்க. இந்த கட்சி சொல்றதுனால அந்த கட்சி சொல்லுதே தவிர அவங்க ஒன்றும் அதை சொல்லி நினைக்கல. விளங்குதா? நீங்க சொல்றது நானும் சொல்றேன். அப்படி பார்த்தா இவரு கூட தான் சொல்றாரு. யார் நம்ம தம்பி இருக்கிறாரு, புதுசா வந்திருக்கிறாரு, அவர் பேரை கூட மறந்துட்டேன்னு, இந்த ஜோசப் விஜய். எல்லாருக்கும் 2 வீலர் தரேன்றாரு. சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நீலாம் 8000 தரியா, நான் 58,000 பைக்கே தரேன் அப்படின்றாரு அவர். இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. இப்போ யாரு கொடுத்தும் ஒன்றும் மக்கள் வாழ போறது கிடையாது. 8000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரே 1 மணி நேரத்தில் 8000 ரூபாய் காலி. 1 மணி நேரத்தில் 8000 ரூபாய் காலி ஆகிடும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜெயச்சந்திரன் சில்க்ஸு, அப்புறம் அந்த போத்தீஸு, அப்புறம் சென்னை சில்க்ஸு எல்லாம் ஃபுல்லாகிடும். அந்த 8000 ரூபாயில் முடிஞ்சு போச்சு கதை. 1 மணி நேரத்தில் எல்லாம் காலி. நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். நம்ம கை தான் நமக்கு உதவி. நம்ம கை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமோ அதுதான் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்ற போகுது, நமக்கு வாழ்க்கையை காப்பாற்ற போகுது. இந்த அரசியல்வாதிகள் இல்லை. இவங்க 1000 சொல்லுவாங்க, அவங்க வாழ்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு மக்கள் சிறப்பாக நமக்கு ஆட்சி கொடுக்கக்கூடிய அருமையான தேசிய இந்த கூட்டணிக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை கொடுத்தீங்கன்னா, மத்தியில் ஆளும் பிஜேபி உடைய அரசாங்கம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநிலத்தில் ஆளும் பொழுது வேண்டிய மக்களுடைய எல்லா நலனையும் அவங்க தருவாங்க. நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். அவர் சனாதானம் பேசுறவருங்க. அவர் இப்போ பொட்டு வைக்க சொன்னா என்ன அர்த்தம்? பொட்டு வைக்க கூடாதுல்ல. அடுத்து அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவரே சொன்னார்ல, நான் கிறிஸ்தவன் சொன்னார்ல. அப்போ பொட்டு ஏன் வைக்கிறீங்க அவர் நெத்தியில? கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்க கூடாது சார்.
சார் பொட்டு வைக்கிறது வைக்கக்கூடாதுன்னு ஒரு தனிப்பட்டது ஒரு விஷயமே கிடையாது. அது ஒரு மத பிரச்சனையே கிடையாது. அதாவது திருநீர் வந்து வைப்பாங்க, யாரும் சாயங்காலத்தில் வைக்க மாட்டாங்க, காலையில் வைப்பாங்க. அந்த திருநீருக்கு ஒரு பெரிய விஞ்ஞான இதே இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் போய் படித்து பாருங்கள். இதை நான் விளக்க இப்போ நேரம் எனக்கு இல்லை என்ன. ஆக அந்த திருநீர் வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனால் அதை நீங்கள் அழிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேணும்னு சொல்ல வரீங்க, நான் வந்து கிறிஸ்தவன், நான் இந்து கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ அவர் இந்து இல்லைன்னு சொல்றாருல்ல. இந்துன்னு சொல்றது ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனம் இல்லைல்ல. இந்துக்களுடைய பண்டிகைக்கு தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல அவருக்கு மனம் இல்லைல்ல. அப்போ இந்துக்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கும் மனசு இல்லைப்பா உனக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு வாக்கு கொடுக்காம விட்டுருங்களேன், அது நல்லா இருக்கும்ல. எதிர்கொள்வார் அவர். சார் நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அவர் கொடுத்துருக்கிற அந்த சின்ன என்னங்க? விசில். விசில். அப்போ விசில் அடிக்கிறவன் எப்படி இருப்பான்? என்னங்க நீங்க கேக்குறீங்க? நீங்க எப்பவும் விசில் அடிக்கிறீங்க, எப்பவும் விசில் அடிக்கிறேன் எப்படி இருப்பான்? அவன் அப்படிதான் இருப்பான். அவனை போய் ஏன்டா குதிக்கிற, ஏன்டா கவுக்குற, ஏன்டா தூக்கி அடிக்கிறேன்னு கேட்டா அவன் விசில் அடிக்கிறவங்க. அவன் அது ஒரு ஒரு கலோக்கியலா நான் சொல்லணும்னு சொன்னா விசில் அடிக்கிற குஞ்சிகளா அப்படின்னுவாங்க. அதை யார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இதே விஜய் தான் அவர் முதல் மாநாட்டில் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? நம்மளை பார்த்து விசில் அடித்தவன் குஞ்சிகளான்னு சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதே அதே விஜய் தான். என்ன அதனால தான் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிடுச்சு, அவங்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்துடுச்சு ஒன்று. அப்போ விசில் சின்னத்தை கொடுத்தவன அவன் எப்படி நடந்துக்குவான்? விசில் அடிக்கிற மாதிரி தான் நடந்துக்குவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ரோட்லலாம் இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு என்ன பண்ணுவோம், ஒருத்தன் மேலே அடிப்பான், இன்னொருத்தன் விசில் அடிப்பான். அந்த புள்ள என்ன பண்ணும், பல்ட்டிலாம் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? 2 கம்புலாம் கட்டி என்ன, அப்புறம் குரங்கு கூட பல்ட்டி அடிக்கும். அப்போ அவன் கட்சியில் இருக்கிறவன் யாரு? குரங்கு சேஷ்டை பண்ணுறவன். நான் தேர்தல் கமிஷனராக இருந்தால் குரங்கு சின்னம் கொடுத்துருப்பேன், இதான்பா உனக்கு சரியா இருக்கும்னு. இவங்க தப்பித்தவறி விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதனால அந்த விசில் ஸ்டைலில் அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு அரசியல்வாதியாங்க, அவர் ஒரு அரசியல்வாதியா? எங்க அசிங்கமா இல்லை? எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவர், ஒரு அமைச்சர் எடப்பாடி காலத்தில் அமைச்சராக இருந்தவர், 3 முதலமைச்சர், ஏன் ஓபிஎஸ் அமைச்சராக இருந்தவர், 4 முதலமைச்சரோடு கூட அதுவும் பெரிய பதவியை வகித்தவர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விசில் அடித்தா குழந்தை சிரிக்கும், உற்சாகமாக இருக்கும், விசில் அடித்தா மூச்சு நல்லா வாங்கும். அப்போது விசில் மட்டும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பேசாமல் வீட்டில் உட்காந்து. அவர் ஏன் தெரியுமா அதை சொல்கிறாரு? அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார், அது உங்களுக்கு தெரியாதா? ஓ, அதனால தான் அவர் விசில் போக்குவரத்து துறையில் என்ன பண்ணுவாங்க, கண்டக்டர் விசில் அடிப்பார்ல, அந்த சிந்தனையிலே அவரை சொல்லிட்டாருங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவரை. அவர் அந்த சிந்தனை, போக்குவரத்து துறை அமைச்சர். ஏற்கனவே அவர் மேலே ஒரு கேஸ் வேறு இருக்குது போக்குவரத்து துறையில், அப்போ கொள்ளை அடிச்சாருன்னு சொல்லி கேஸ் வேறு நடந்துட்டு இருக்குது, சரியா? அதனால அந்த சிந்தனையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பவும் விசில் அடித்தாதான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ அவர் விசில் அடித்தா அந்த கண்டக்டர்லாம் சாவாமே இருக்கிறாங்க போட்டு இன்னைக்கு வரைக்கும். அவர் துறையில் இருந்தார்ல, போக்குவரத்து துறையில், அப்போ விசில் அடித்தாங்களா நிறைய கண்டக்டருங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க போட்டு, யாரும் சாகலை. ஏன்னா விசில் அடித்தா நல்லா மூச்சு நல்லா இழுத்து இழுத்து உடனே நல்லா இருக்கும்னு அவர் சொல்கிறார் இல்லையா? ஒரு கோமாளிங்க, நல்ல ஒரு கோமாளி கும்பலோட போய் சேர்ந்துருக்கிறாரு அவர்.